யாராச்சும் ஒரு ஆள் படிங்க. Panjang teks antara 50 hingga 80 bagian perkataan. Patah perkataan. patah perkataan. Okey, அப்படின்னா என்ன? டெக்ஸ்ட் வந்து 50ல இருந்து 80 சொற்குள்ள இருக்கு. அதாவது என்ன டெக்ஸ்ட்? அந்த கேள்வி 80 perkataan. Yes, very good, very good. அந்த petikanோட டெக்ஸ்ட் வந்து அந்த petikan டெக்ஸ்ட் வந்து 50ல இருந்து 80க்குள்ள வார்த்தையா தான் இருக்கும். அப்ப 50ல இருந்து 80னா தான் நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப ஒரு பெரிய கரங்கா நினைக்கிறீங்களா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். Yes, சின்ன portion தான். Yes, very good. Just ஒரு சின்ன petikan தான். Okay? Bergantung pada jumlah markah dalam soalan. அப்படின்னா வந்து மொத்த பிள்ளைங்க வந்து அந்த மார்க்கா வந்து மொத்த பிள்ளைங்களை பொறுத்து இருக்குன்னு. Jumlah kesalahan bahasa bergantung pada jumlah markah dalam soalan. Yes, jumlah markaவை நம்ம பார்க்கணும். அங்க வந்து 10 jumlah markah வந்து 10 மார்க்கா அப்படின்னு போட்டிருந்தாங்கனாக்கா 10 kesalahan இருக்குன்னு அர்த்தம். Yes. 20 மார்க்கான்னு போட்டிருந்தாங்க 20 kesalahan. 20 kesalahan. 5 போட்டிருந்தாங்கன்னா 5 டீச்சர். 5 டீச்சர். சரி, நீங்க அந்த மாதிரி கூட நீங்க பார்க்கலாம். அது ஒரு விதம். ரெண்டாவது என்னன்னாக்கா நீங்க தலைப்பை கண்டிப்பா நீங்க படிக்கணும். அரகான நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். அந்த அரகான படிச்ச புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க படிச்சு நீங்க அந்த கேள்வியை இது பண்ண ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நாது வேற ஆள் படிங்க. Jenis kesalahan yang diuji, ejaan, imbuhan, tanda baca, istilah, frasa dan lain-lain. Jumlah markah tidak tetap, bergantung pada kendasalan. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். bentuk skema pemarkahan analitik. ஓகே, அது வந்து அவங்க வந்து அது தப்புன்னா ஒரு வார்த்தை அந்த மாதிரி வரும். ஒரு தப்பா ஓகே 1 சரியா 1 அந்த மாதிரி வரும். ஓகே, இது ஹாலிஸ்டிக்கா வராது. ஹாலிஸ்டிக்னாக்க keseluruhan எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நம்ம கரங்கனா வந்து ஹாலிஸ்டிக். ஒரு ஆயத்தை படிச்சு நான் மார்க்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு கரங்கனை ஃபுல்லா படிச்சுட்டு தான் நான் மார்க்ஸ் கொடுக்க முடியும். அது ஹாலிஸ்டிக். secara keseluruhan முழுமையா நான் படிச்சுட்டு தான் நான் மார்க்ஸ் கொடுக்கணும். இது வந்து அனலிட்டிக். அப்படின்னாக்கா ஒன்னொன்னுக்கும் இது சரினாக்கா ஒரு மார்க்ஸ், இது தப்பா பிழை அந்த மாதிரி. இப்ப புரியுதா? ஒன் பை ஒன் நம்ம வந்து ஆன்சர் பண்றது. ஓகே, வெரி குட். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாம். சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? முதல் petikan மட்டும். ஓகே, இந்த முதல் petikan மட்டும், அதாவது campur tanganல இருந்து negeri வரைக்கும் அதை நீங்க சுண்டிங் பண்ணணும். கண்டுபிடிச்சு நீங்க சரியான வார்த்தையை நீங்க எழுதணும். ஓகே, petikan அதுக்கு முன்ன யாராச்சும் ஒரு ஆள் படிக்க முடியுமா? யாராச்சும் ஒரு ஆள் படிங்க பாப்போம். ஓகே, யாருடைய இனிமையான குரல்? அந்த இனிமையான குரலை படிங்க. யாருக்கு அந்த இனிமையான குரல் இருக்கு? படிங்க பாப்போம். Kesalahan bahasa. Senaraikan dan betulkan kesalahan itu. Anda tidak boleh menyenaraikan lebih daripada 13 kesalahan yang terdapat dalam petikan. Anda tidak perlu menyalin petikan tersebut. Anda tidak perlu menyalin petikan tersebut. அப்படின்னா நீங்க இந்த petikan-ஐ திருப்படியே எழுத வேண்டாம். திருப்படியே எழுத வேண்டாம். நீங்க வந்து kesalahan-ஐ நீங்க இது பண்ண வேண்டாம். ஓகே, அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்க kesalahan-ஐ மட்டும் தான் நீங்க தேர்ந்தெடுத்து எழுதணும். எத்தனை kesalahan இருக்கு? டீச்சர், நீங்க பாருங்க அந்த ஸ்கீமா இதுலயும் அந்த இதுல எத்தனை 13 போட்டுருக்கு. சரி, அந்த 13 kesalahan-ஐ வந்து இப்ப நீங்க உங்களால முடிஞ்சது இந்த முதல் petikan-ல மட்டும் கண்டுபிடிங்க பாப்போம். Tangan di Perak bermula akibat masalah perlembuan takhta kerajaan Perak antara Sultan Abdullah dan Sultan Ismail. ஓகே, போதும். ஒரு ஆயத்தை படிப்போம். திரும்பவும் வாசிங்க பாப்போம். Campur tangan di Perak bermula akibat masalah perlombaan takhta kerajaan Perak antara Sultan Abdullah dan Sultan Ismail. ஓகே, சரி. ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். இப்ப campur tangan தெரியும் தானே என்னன்னு? ஆமா டீச்சர். மூக்கு நுழைக்கிறதா? மூக்கு நுழைக்கிறதா? அல்ல, ஓகே. எப்படி திரும்ப சொல்லுங்க. இன்வால்வ் ஆகுறது டீச்சர். இன்வால்வ் ஆகுறது, எஸ்.
campur tanganaka involve ஆகிறது. அதாவது உங்களோட பாஷையில வந்து மூக்கு நுழைக்கிறது. எங்க மூக்கு நுழைச்சிருக்காங்க? பெயரால. ஓகே, பெயரால. அந்த இடத்துல தப்பு ஏதாச்சும் இருக்கா? உங்களால தெரிஞ்சிருக்கா? இருக்குன்னா இருக்கு சொல்லுங்க. இல்ல டீச்சர் இல்ல. Okay, பெயரா வரைக்கும் இல்ல. Bermula akibat masalah perlumbaan takhta kerajaan. இருக்கு டீச்சர். எது என்ன இருக்கு? Perlumbaan. Takta. Takta. தக்தா. சரி, தக்தானா என்ன? தக்தானா ரூல்ஸா? அரசாளும் தன்மை, அந்த அரசாளும் தகுதி. தக்துனாக்க அந்த பதவி. அரசாளும் தகுதி, அந்த அரசாளுறதுக்கு வந்து யாருக்கு கிடைக்கும் ஆக்சுவலி? அது சாதாரண மக்களுக்கு கிடைக்குமா? இல்ல. யாருக்கு? அரசியல்வாதிக்கு கிடைக்குமா? சிம்மாசனம் டீச்சர். சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் யாருக்கு கிடைக்கும்? சுல்தானுக்கு கிடைக்கும், ராஜுக்கு கிடைக்கும். அப்ப தக்துன்ற வார்த்தை ராஜுக்கு பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும் டீச்சர். பொருந்தும். இந்த இடத்துல நம்ம யார பத்தி பேசுறோம்? சுல்தானை பத்தி தானே பேசுறோம். ஆமா. அப்ப சுல்தான் பத்தி பேசுறது தப்பு தப்பு இல்லையே, சரிதானே? ஏஜான் டீச்சர். ஆமா teacher. ஓகே, ஏஜியன் தப்பா இருந்தா எப்படி ஸ்பெல் பண்ணுங்க பாப்போம். TAKTA டீச்சர். TAKTA தக்தா. அது சாலா. இந்த ஸ்பெல்லிங் தான் சரி. இந்த ஸ்பெல்லிங் betul. TAKHTA இது சரி. ஓகே, அதுக்கு முன்னே ஓகே, உங்களுக்கு ஒரு இன்னொரு டிப்ஸ். அதுக்கு முன்னே அந்த தப்பான வார்த்தை இருக்கு. ஆமா டீச்சர். Perlumbaan. ஓகே, sejak akibat sejak. P வரணும் டீச்சர். P வந்திருக்கு. என்ன வரணும்? P வராது. பேர் வரணும். பெர்லும்புன்னு வரணுமா? இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. இது வந்து இனம். இனம். பெர்லும்புன்றது வந்து இனமா? ஓகே, ரெண்டாவது அந்த Perlumbaan வந்து போட்டி. யார் அந்த மகராசா? அதான் டீச்சர். அந்த மகராசா பேர் சொல்லுங்க பாப்போம். தமிழ் டீச்சர். தமிழ். தமிழ் தானா? தமிழ். டீச்சர். பெர்லும்பான் போட்டி சொன்னது சரி. அந்த இனம் சொன்னீங்களே, அந்த இதுக்கு இது வராது. பெர்லும்பான்றது வந்து போட்டி. அது சரி, நான் ஏத்துக்கிறேன். மசாலா. ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேக்குறேன். ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் நம்மளுடைய வார்த்தை, நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஓகே சரி, ரொம்ப வேண்டாம். என்னென்ன பெர்லும்பா நம்ம செய்யலாம் சொல்லுங்க. Pergaduhan teacher. எதுக்கு நம்ம பெர்லும்பான் பண்ணலாம்னு கேக்குறேன். போட்டி போடணும். எதுக்கு நம்ம போட்டி போடலாம்? பதவிக்கு டீச்சர். பதவிக்கு. பதவிக்கு நம்ம போட்டி போடலாம். சரி, ஓகே. சரி, அதுக்குதான் நான் சொன்னேன். அந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் நம்ம தப்பா கூட பயன்படுத்த முடியாது. நான் போட்டின்னு சொல்லிட்டேனாக்கா நீங்க சொல்றதான் பதவிக்கு போட்டிடுறதுனாக்கா தப்பு இல்லையா அந்த வார்த்தை? சோ அதனால இப்ப நான் வந்து bertanding, அங்க போட்டி போடுறது மலாயில நான் bertanding சொல்லலாம் தானே? ஆமா டீச்சர். ஆனா இந்த இடத்துல perlumbaan. ஏன் குரல் எனக்கு கேக்குது? வந்து சுக்கான்ல bertanding இருக்கு. எஸ், வெரி குட். நம்ம சுக்கான்லயோ இல்லாட்டி நீங்க சொந்தமா நீங்க சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது இல்லாட்டியே உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சிங்களோ அவங்களோ அவங்க கூட்டாளி கூட ஒரு பைஸ்கிள் போட்டி வைப்பாங்க. யாருக்கு முதல் வரா பாப்போமா? ஓகே 1 2 அவங்களுக்குள்ள போட்டி. அதுதான் perlumbaan. பைஸ்கிள் போட்டி விக்கிறது, ஓகே, ஓட்டம்பந்தயம் விக்கிறது, இதெல்லாமே perlumbaan. ஓகேவா? சுக்கானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நம்ம perlumbaan சொல்லலாம். இப்ப போட்டி விக்கிற மாதிரி. அகாடமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா நம்ம அந்த மாதிரி சொல்றதா இருந்தாக்கா bertandingan சொல்லுவோம். அகாடமிக் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே? ஆமா டீச்சர், ரெண்டுமே ஒரே. ஆமா டீச்சர். சொல்லுவோம். bertandingan-ஐயும் நம்ம போட்டி தான் சொல்லுவோம் தமிழ்ல. ஆனா மலாயில வந்து ரெண்டும் வித்தியாசப்படுது, வேறுபடுது. அகாடமிக் வைஸ் வந்து இப்ப வந்து உங்களோட வந்து கவிதை போட்டி அப்படின்னு சொல்றேன். அது மலாயில எப்படி சொல்றாங்க? Pertandingan தான் டீச்சர் சொல்லுங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தமா இருந்தாலும் இஸ்திலா மாறுபடுது. இப்ப தெரியுதா முதல்ல சொன்ன இஸ்திலா மக்கானுக்கும் மீனுக்குள்ள வார்த்தை மாதிரி? தெரியுது டீச்சர். அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். இந்த இடத்துல ராஜா சின்ன பிள்ளைத்தனமா லும்போ பண்ணுவாரா? இல்ல டீச்சர். அப்ப
அவங்க அவங்க வந்து சிறு பிள்ளைங்க இல்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? சொன்னீங்க பாத்தீங்களா, இடத்துக்காக போட்டி போடுறாங்க. அது மலாயில எப்படி சொல்லுவாங்க? ஓகே, அதுவும் இல்ல, அதுவும் இல்ல. நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, உனக்கா எனக்கா பாப்போம், நான் போடுறேன் முத நீ போடு. அது நம்ம என்ன பண்றோம்? perlawanan. ஓகே, perlawananம் போட்டி. ஆனா அந்த போட்டி வந்து சண்டை போடுற மாதிரி. இது அந்த மாதிரி இல்ல. ஓகே, உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஆர்ல ஆரம்பிக்கும். கத்து டசார். இப்போ ஒரு பந்து நடுவுல வச்சிருக்கேன். நீங்க 2 சைடும் 2 பேர் இருக்கீங்க. இல்லாட்டி நீங்க பந்து வேண்டாம், ஒரு நாக்காளி வச்சிருக்கிறேன். நீங்க இங்க லெஃப்ட்ல இருக்கீங்க. எஸ். யார் அந்த மகாராஜா சொல்லுங்க பாப்போம். சர்வின் டீச்சர். ஷர்வின், வெரி குட் சர்வின். டீச்சர். எஸ். டீச்சர், அன்பு செல்வம் ஒருவர் அவரை மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க டீச்சர். அன்பு செல்வம், அன்பு செல்வம் இருக்கீங்களா? ஆஃப் பண்ணிட்டேன் டீச்சர். நான் நினைக்கிறேன் அதுதான் நானும் அவருடைய இதனாலதான் என்னோட இது வாய்ஸ் டபுள் ஆகுது, எக்கோ வருது. ஓகே சரி. உங்களுக்கு இப்ப வந்து இது தெரியுதா? என்ன பவர் பாயிண்ட் தெரியுதா? தெரியுது டீச்சர். ஓகே தெரியுது. சரி, இப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ரொபோட்னாக்கா போட்டி, 2 பேத்துக்கும் ஒரு உனக்கா எனக்கா உனக்கா எனக்கா அப்படின்ற போட்டி. அந்த சிம்மாசனத்துக்கு பிடிக்கிறதுக்கு, அந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு பெர்லும்பான் அத வந்து ரொபோட்டை சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? ஏன் சொல்லுங்க. ஓகே, அகிபாட் வந்திருக்குங்களா? செஜ்ஜான்னு சொல்ல முடியாது. செஜ்ஜா சரியா வருங்களா? செஜ்ஜா அகிபாட்டுக்கு sejak masalah campur tangan di Perak bermula akibat masalah sejak masalah. Okey. Masalah. Okey, sejak masalah perlombaan takhta kerajaan Perak. Okey, அதுவும் முடியும், பிரச்சனை இல்ல. ஆனா akibat போட்டா என்ன தப்பு? அது akibat போட்டதுனால அங்க தப்புகள் ஏதாச்சும் இருக்கா? இப்ப நீங்க அந்த perlombaan மாதிரியே perlombaan போட்டது தப்பு தான், அதை பயன்படுத்தக்கூடாது. ராஜாவுக்கு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அந்த இடத்துல அது தப்பு, அதனால நம்ம மாத்துறோம். அதே மாதிரி இங்க akibat வார்த்தைக்கு sejak masalah perlombaan takhta kerajaan Perak antara Sultan dengan dan Sultan Ismail. அந்த akibat போட்ட அந்த அர்த்தம் மாறுதா? இல்ல தானே? என்ன அதுல அர்த்தம்னாக்கா, பேரா அந்த சம்பூர் தாங்க டி பேரா, அதாவது பேரால ஒரு மூக்கு நுழைச்சிருக்காங்க. ஓகே, ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு. எதனால நடந்துச்சு? இந்த ராஜாவுக்கும் ஒரு போட்டி நடந்ததுனால. அப்ப அது akibat perebutan. அது சரி. ஓகே. akibat masalah perebutan. இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். perlombaanக்கும் perebutanக்கும் என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு டீச்சர். ஓகே சரி. ஓகே, நீங்க வந்து இப்ப நான் சொல்லி கொடுக்கும் பொழுதே நீங்க நோட் டவுன் பண்ணலாம், நீங்க சட்டாட் பண்ணலாம் எது தப்பு எது தப்புன்னு. ஏன்னா இந்த லத்திஹான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்தேன் தெரியுமா, அந்த புக்கு, அந்த ஃபார்மட் தக்சீரான் இருக்கு, அந்த புக்லயும் இருக்கு. ஓகே சரி, அடுத்ததுக்கு போகலாம். தக்த kerajaan, அதுல தப்பு இருக்கா? தக்த kerajaan இல்ல டீச்சர். இல்ல. பேரா ஓகே, தக்த kerajaan பேரா இல்ல. அந்தாருன்னா என்னது? இது வந்து டி அந்தாரு வரும். நடுவுல அந்தாருன்னா என்ன அர்த்தம்? நடுவுல ரெண்டு பேர் between. சரி, இப்ப வந்து நான் கொஞ்ச நேரம் உங்களுடைய இதுக்கு நான் வரேன், செக் பண்ற இடத்துக்கு. உங்களுக்கு பவர் பாயிண்ட் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப இந்த செட்டிங் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இது இந்த 2 வித்தியாசத்தை நான் உங்களுக்கு முதல்ல காட்டிடுறேன். டி அந்தாருக்கும் என்ன வித்தியாசம்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, டி அந்தாருக்கு வந்து இடத்தை பொறுத்து இருக்கு, இடம். ஓகே, இப்ப A B
C. A, B, C tadi. Apakah huruf yang berada di antara A dan C? B teacher. எது வரும்? B. B teacher. B. Okay. நான் என்ன கேட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சப்ப? புரிஞ்சு teacher. அதாவது ஏக்கும் நடுவுல என்ன எழுத்து? எஸ். ஏக்கும் சீக்கும் நடுவுலன்ற அந்த இடத்துல வந்து இடத்தை பொறுத்தது, இடம் குறிக்குது. ஓகேவா? இப்ப நீங்க யோசிக்கலாம், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கும் உங்களுடைய இந்த சைடு பக்கத்து வீடும் இந்த சைடு பக்கத்து வீட்டு நடுவுல நீங்க நிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? உங்களுடைய வீடு ஆமா teacher. அது வந்து இடம் டெம்பாட். சோ அந்த டெம்பாட் பயன்படுத்தினீங்கன்னாக்கா டி அந்தாருன்னு வரணும். வந்து டெம்பாட் கொண்டு தான் பயக்கணும். ஆமா, டி அந்தாருக்கு வந்து டெம்பாட்க்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். contohnya di antara meja dan kerusi, mana satu kamu nak beli? அப்படி வருமா? வராது டீச்சர். வராது டீச்சர். எஸ், வராது. ஏன்னா அது இடத்தை குறிக்குதா பொருளை குறிக்குதா? பொருளை குறிக்கிறது டீச்சர். இடத்தை மட்டும் குறிக்கும். ஓகே, சரி. இப்ப அந்தாரு என்ற பயன்படுத்துறேன். அந்தாரு வந்து dalam அர்த்தம் மாதிரி, dalam மாதிரி lebih kurang அந்த அர்த்தத்துக்கு குறிக்கும். ஓகே, contohnya antara pelajar, ஒரு perbandingan குறிக்கும். perbandingan என்னது? டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்றோம். ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்தாரு பயன்படுத்துவோம். contohnya siapakah antara pelajar yang paling tinggi? Pelajar mana antara pelajar ni siapa yang paling tinggi? யாரு இந்த பிள்ளைங்க மத்தியில வந்து ரொம்ப அதிகமா வளர்ச்சியா இருக்கிறாங்க? அந்த இடத்துல டி அந்தார பயன்படுத்துமா அந்தார பயன்படுத்துமா? அந்தாரா டீச்சர். சரி, இப்ப புரியுதா? perbandingan-க்கு புரியுது டீச்சர். சரி, இப்ப நம்ம இதுக்கு போகலாம். ஓகே, இப்ப நம்ம அந்த இதுக்கு வருவோம். இப்ப இந்த இடத்துல அந்தாரு சுல்தான் அப்துல்லா dan சுல்தான் இஸ்மாயில், டி அந்தாரு வருமா அந்தாரு வருமா? டி அந்தாரா. அந்தாரு. அந்தாரு தானே? ரெண்டு பேருக்கு நடுவுல யாராச்சும் இருக்காங்களா? இல்லையே. அவங்க ரெண்டு பேரை பத்தியும் பேசுறோமா இல்லாட்டி ரெண்டு பேரும் நடுவுல பத்தி பேசுறோமா? அவங்க ரெண்டு பேர்த்த பத்தி தான் டீச்சர் பேசுறோம். அவங்க ரெண்டு பேரை பத்தி மட்டும் பேசுறதாக்கா அது அந்தாரு பத்தி அந்தாருன்ற வரும். அவங்க ரெண்டு பேரு மத்தியில நடுவுல ஒரு ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி பேசுறதா டி அந்தாருன்னு வரும். ஆமா, இப்ப ரெண்டு பேரும் மத்தியில தானே பேசுறோம். ஆமா டீச்சர். அந்தாரு. அந்த அந்தாரு சரியா தப்பா? சரிதான் டீச்சர். சரி, antara Sultan Abdullah dan Sultan Ismail தப்பு இருக்கா? இல்ல டீச்சர். எல்லாரும் கரெக்ட்னு சொல்றீங்களா? ஆமா டீச்சர். ஆமா டீச்சர். தப்பு இருக்கு அந்த இடத்துல. சாரி, அங்க ராங் இருக்கு ஒண்ணு. Yes, very good. Yes, யார் அந்த ஜீனியஸ்? பேர் சொல்லுங்க பாப்போம். ராஜன் ஜீனியஸ். ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அந்த ராஜன் ஜீனியஸ்க்கு டான வந்து நம்ம டிங்கான மாத்தணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்தாரு வந்துருச்சுனாக்கா ரெண்டு பேருக்குள்ள போட்டி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கும்ன்றது வார்த்தையில வந்து நம்ம டான் பைக்க கூடாது, டிங்கான் பைக்கணும். எப்ப இன்னொரு டிப்ஸ் தரேன், அந்தாரு என்ற அந்த வார்த்தை வந்துருச்சுனாக்கா பின்னால டிங்கான் தான் வரணும், டான் வரக்கூடாது. இதையும் நீங்க எழுதிக்குங்க. ஓகே, contoh antara டீச்சர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்தாரு வந்துச்சுனா டிங்கான் தான் வரணும். அந்தாரு வந்துச்சுனாக்கா டிங்கான் வரணும். ஓகே, இப்ப எழுதிக்கிட்டீங்களா? டான் வரக்கூடாது. அப்ப அந்த இடத்துல என்ன தப்பு இருக்கு? டான் தான் டீச்சர். டான் தப்பு. அந்த இடத்துல என்ன மாத்தலாம்? டிங்கான் மாத்தலாம். ஓகே, இந்த ஒரே ஆயத்துல எத்தனை கசலஹான் இருக்கு பாப்போம், சொல்லுங்க. 2 கசலஹான். இப்போதைக்கு நீங்க 2 தான் தேடி இருக்கீங்க. ஓகேவா? ஆமா டீச்சர்.
சரி, அடுத்த இதுக்கு போலாம். ஓகே, இப்ப யாரு ரொம்ப அழகானவங்க, அந்த அழகானவங்க படிங்க பாப்போம். Sultan Abdullah telah bertindak dengan cuba meminta tolong dan sokongan daripada pihak British. ஓகே, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது தப்பு ஏதாச்சும் இருக்கா? அதுல தப்பு இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சது சொல்றாங்க. bertindak dengan வராதுன்னு நினைக்கிறேன். bertindak dan cuba அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன் டீச்சர். ஓகே, சுல்தான் அப்துல்லா telah bertindak dan cuba meminta tolong. ஓகே, அது வந்து நீங்க சொன்னதும் வரும். ஆனா நம்ம பின்னால உள்ள வாசிப்பு நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணணும். பின்னால என்ன சொல்ல வராங்க நம்ம பார்க்கணும். பின்னால ஒரு டன் இருக்கா? ஆமா ஆமா டீச்சர். டீச்சர். பின்னால டன் இருந்தா முன்னக்க டன் வருமா? வராது டீச்சர். ஓகே, சோ அந்த இடத்துல டன் வராது. அந்த இடத்துல நம்ம டிங்கானே பயன்படுத்திக்கலாம். ஓகே, சுல்தான் அங்க அப்துல்லா வந்து அங்க வந்து Yes. mencuba meminta tolong வருமா டீச்சர்? mencuba meminta. ஓகே, நீங்க பின்னால கத்துக்கறிஞ்ச memintaன்ற வார்த்தை வந்துருச்சு. அதனால மென்னுக்கு mencubaன்ற வேண்டாம், சுப போதும். ஏன்னா நீங்க பின்னால கத்துக்கறிஞ்சு போட்டுட்டீங்க. memintaக்கு கத்துக்கறிஞ்சு நீங்க போட்டுட்டீங்க. அப்ப மென்னுக்கு சுபுக்கு வந்து நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. ஓகே, Cuba minta tolong dengan sokongan daripada pihak British teacher. Dan இருக்காங்க. salah dan தான் teacher. டான்ஸ் ஆடாவா? உங்களுடைய ஆமா teacher. ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நன்றி அப்படி நான் சொல்றேன்னாக்கா, உங்களோட ஒத்துழைப்புனாக்கா என்னது? உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய உதவிக்கும் நன்றி, உங்களோட உதவிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் நன்றின்னு சொல்றேன். pertolongan வருமா டீச்சர்? meminta இல்ல teacher, ரெண்டுமே pertolongan. right. ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உதவிக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நன்றி. அப்ப டான் தானே வரும், ரெண்டுமே தானே நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா டீச்சர். அப்ப டான் தான் வரும், அங்க டிங்கன் வராது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொழுங்க வந்து நம்ம தொழுங்கானா மாத்தலாமா? இன்னொன்னு நீங்க ஒவ்வொன்னா கவனிக்கணும். இப்ப நம்ம பேசுறது சுல்தானுக்கு. ரெண்டாவது சில நேரங்கள்ல நம்ம பேசுற வார்த்தைக்கும் எழுதுற வார்த்தைக்கும் வித்தியாசப்படும். pergilah minta tolong, pergilah minta tolong dengan kawan awak tu, pergilah அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய வார்த்தை, பேசுற வார்த்தை நம்ம அப்படி சினில 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 அப்படின்றது நம்ம பேசுறது. எழுதும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம்? sila datang ke sini, datang sini sila datang ke sini சொல்லுவோம். ஆமா தானே? ஆமா டீச்சர். ஆமா டீச்சர். Saya tolong buat kerja ni. Apa saya meminta apa kat situ? Meminta tolong. Tolong buat kerja ni. அத நான் அது வந்து பேசுறது. இப்ப எழுதும் பொழுது நம்ம எப்படி எழுதணும்? Saya meminta pertolongan dan sokongan. pertolongan daripada அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, ஆனா இன்னும் ஸ்பெசிபிக்கா மாத்துறதா இருந்தா கரெக்டான வார்த்தை. Saya meminta apa? Bantuan. Yes, very good. Bantuan. Bantuanaக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா தோலுக்கும் பந்துவனுக்கும் ஒரே அர்த்தமா வேற வேற அர்த்தமா? ஒரே அர்த்தம் தான் டீச்சர். ஆனா ஏன் பயன்படுத்த முடியாது தோலும் வார்த்தை? தோலும்ன்றது நார்மலானவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ற டீச்சர். ஓகே, நார்மலான யூஸ் பண்றது. ரெண்டாவது அது வந்து நம்மளுடைய வாய்மொழிக்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்துறது. tolong bantu saya, tolong saya sekarang அப்படின்றதுல வாய்மொழிக்கு ரொம்ப பயன்படுத்துவோம். இது வந்து நம்மளோட பிரித்திகன் ராஜா சம்பந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது இது வந்து நம்ம எழுத்து மூலியமா எழுதுறதுனால meminta என்ற வார்த்தை மினுக்கு வந்துருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மினுக்கு meminta என்ற வார்த்தை வந்ததுனால bantuan. நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து siapa perlu bantuan, boleh நீங்க எந்த இக்லாம் நீங்க பார்த்தாலும் bantuan தான் பயன்படுத்துவாங்க வார்த்தையை. tolong என்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஆமா டீச்சர். bantuan apa? bantuan prihatin, bantuan brim, அதெல்லாம் மினுக்கு bantuan பயன்படுத்திருக்காங்களா tolongan பயன்படுத்திருக்காங்களா? bantuan டீச்சர். ஓகே, இப்ப புரியுதா? Bantuan teacher. Yes, very புரியுது good. டீச்சர்.
இப்ப tolong என்ற வார்த்தை அங்க மாத்தி நீங்க bantuan போடணும். Bantuan dan sokongan daripada pihak British. வேற தப்புகள் இருக்காங்க. Dariya daripada. Dari. Dariwa daripada. Yes. Daripada cikgu. Ya, betul. யார் கேள்வி கேட்கணும்? யாரு கேள்வி கேட்கறதா கேளுங்க. சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க முடிச்சேன். சொல்லுங்க கேளுங்க. சார் அந்த முன்னுக்கு dengan Sultan Abdullah telah bertindak dengan cuba meminta இருக்குல்ல, அந்த dengan வந்து untuk போடலாம் அடிச்சேன். Sultan Abdullah telah bertindak untuk cuba tak boleh. இல்ல இதுல வந்து என்ன எடுத்துக்காங்கன்னா சுல்தான் அப்துல்லா வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. எப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுத்திருக்காருனாக்கா dengan meminta. அவர் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு, ஒரு திண்டாக்கான் எடுத்திருக்காரு. எப்படிப்பட்ட திண்டாக்கான், எப்படி அவர் எடுத்திருக்காருனாக்கா dengan cuba meminta. அதாவது என்ன உதவிக்காக கேட்டிருக்காரு. அவருடைய ஆக்ஷன் வந்து உதவி கேட்கறது. அப்ப அந்த இடத்துல dengan தான் வரும். ஓகே சரியா? ஓகே டீச்சர், தேங்க்யூ டீச்சர். சரி, அடுத்தது வந்து நம்ம போலாம். இப்ப உள்ளது வந்து நம்ம ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒருத்தர் படிக்கிறீங்க பாப்போம். அழகானவங்க படிச்சாங்க, இப்ப ஹேண்ட்ஸமானவங்க படிங்க. Perjanjian Pangkor Berjaya ditandatangani pada 20 Januari 1874 dan Sultan Abdullah dilantik sebagai Sultan Perak. Okey. Perjanjian Pangkor Berjaya ditandatangani pada 20 Januari. அதாவது ஒரு agreement. என்ன agreement? Perjanjian Pangkor என்ற அந்த ஒரு agreement வந்து சைன் வச்சாங்க. தண்டத்தங்கன் பண்ணிட்டாங்க. எப்ப 20ஆம் தேதி 1874ல. யாருக்கும் என்னன்னு எழுதி இருக்கிறதுல சுல்தான் அப்துல்லா தான் சுல்தான் பேராவா நம்ம வந்து நியமிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த தண்டத்தங்கன். அது இதுல என்ன தப்பு? டி தண்டா தங்கனி வந்து வரும், தண்டா தங்கனி மட்டும்தான் வரும். ஏன்னா டி வந்துச்சுன்னா ஓலி அப்படின்னு அந்த வார்த்தை வரும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி டி என்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஓலே என்ற வார்த்தை வரும். சரி, ஆனா எல்லாத்துக்கும் வராதுமா. பேசிவ்க்கு மட்டும் தான் அந்த ஓலே என்ற வார்த்தை வரும். ஓகே, எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு வராது. அந்த ஓலே என்ற வார்த்தை வந்துச்சுனாக்கா அங்க வந்து மனுஷிய யாராச்சும் இருக்கணும். யாருனால தண்டு தங்கன் பண்ணுது? யாருனால டி தண்டு தங்கனி ஓலே இபு பாப்புன்னு வரணும். அந்த இடத்துல பின்னால இபு பாப்புன்ற வார்த்தை வந்திருக்கா? ஓராங் வந்திருக்கா? தாரே வந்திருக்கா? தாரே. அப்ப ஓராங் இல்ல. ஓராங் இல்லனாக்கா அங்க வந்து ஓலே இல்ல, தேவையில்லை. அப்ப முன்னுக்கு பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஓகேவா? அப்ப வந்து வெறும் லந்தே மட்டும் வருமா டீச்சர்? லந்தேவா? அங்க டி லந்தே இருக்கு. சுல்தான் பேரா. சுல்தான் அப்துல்லா வலத்தே டி லந்தே வந்து டிபிலே. டிபிலேனா என்னது? தேர்ந்தெடுக்கப்படுறது. இப்ப வந்து கிளாஸ்ல வந்து இப்ப வந்து யாரை நம்ம திட்டு கிளாஸா போடலாம்? சபன் லந்தே அப்படின்னு சொல்லுவோம். யார வந்து நம்ம வந்து லந்தே பண்ணலாம் அப்படின்னு கேக்குறோம். அந்த இடத்துல டிலந்தே சரி, ஏன்னா சாதாரண மக்கள். Awak telah dilantik ya sebagai ketua rumah sukan ini அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ராஜாவுக்கு நம்ம லந்தே சொல்லலாமா? நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். இது ஒரு Yes. யார் அந்த ஜீனியஸ்? வாசுகி. வெரி குட் வாசுகி. கரெக்ட். ஓகே, டிலந்தே வந்து ராங். டிலந்தேன்றது வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சாதாரண மக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது டிலந்தே சொல்லலாம். ஆனா ராஜாவுக்கு நம்ம டி தபால், ஒரு ராஜா பதவியை நம்ம கொடுக்குற, ஒரு சிம்மாசனத்தை நம்ம கொடுக்கறதா இருந்தாக்கா டி தபால். ஓகே, அந்த இடத்துல டிலந்தேன்ற வார்த்தை வராம டி தபால் கன். Perjanjian Pangkor Berjaya ditandatangani pada 20 Januari 1874 dan Sultan Abdullah
ditabalkan sebagai Sultan Perak. Okay, dilantik tapi jawapan வந்து ditabalkan. சரி, அடுத்ததுக்கு போவோம். அடுத்து நாம அது சொல்லுங்க. diisytiharkan வருமா டீச்சர்? diisytiharkan. Okay, yes. இஷ்தியார் வந்து pengumumanக்கு மட்டும் தான் வரும். இப்ப நாளைக்கு ஹரிராயா அத வந்து நம்ம வந்து இங்க மோகர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மந்திரி என்ன பண்ணுவாரு, அவரு வந்து உமம் பண்ணுவாரு. இன்னைக்கு நாளைக்கு நம்மளுக்கு வந்து லீவு, நாளைக்கு நம்மளுக்கு ராயா அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து உமம் பண்றதை வந்து நம்ம இஷ்திஹார்னு சொல்லுவோம். பிரச்சார ரஸ்மி, அதுக்கு வந்து இஷ்திஹார் மூமெண்ட். தபாலானாக்கா பதவி ஏற்றம், அதாவது அரண்மனையில ஏறி அந்த அரசாங்கத்தை வந்து ஆடுறதுக்காக அந்த சிம்மாசனத்துக்கு வந்து இப்ப வந்து ஹரிபர் தபாலான்னு சொல்லுவாங்க. ராஜாவுக்கு வந்து ஹரிபர் தபாலான் தான். சிம்மாசனத்துல யாரு என்னது சொல்லுங்க. ஹலோ கேள்வி இருக்கா? தபாலான் வந்து ஸ்பெல் பண்ணுங்க டீச்சர். PE P மனுக்கு D வரணும். DI PE sorry DI TA டீச்சர் BA வா? தபால் TABAL தபால் ஓகே. TABAL தபால். டீச்சர் கான் வரும் பின்னாடி. எஸ், பின்னால கான் வரணும், மனுக்கு D வரணும். டி தபால் கான். ஓகே, சரி அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே, அடுத்தது kesannya sistem presiden diperkenal. சரியா? diperkenal கான் வரும். diperkenalkan. எஸ், வெரி குட். diperkenalkan என்ற வரும் வார்த்தை. ஓகே, kesannya sistem presiden diperkenalkan oleh pihak British. ஓகே, முத நீங்க கேட்ட கேள்வி என்கிட்ட, டீச்சர் எனக்கு வந்து தண்டத்தங்காணி வந்து டி வராது, எனக்கு டி தங்காணி வந்து ஓலிக்கு தான் வரும்னு. இந்த இடத்துல டி வந்திருக்கு, பின்னால ஓலே வந்திருக்கு. ஏன்னா பின்னால என்ன வார்த்தை வருது? பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்ன்றது வந்து ஓராங். அப்ப ஓராங் வந்ததுனால அங்க ஓலே வந்துச்சு, அங்க மனுக்கு டி வந்துச்சு. இப்ப பாத்தீங்களா வித்தியாசம் தெரியுதா? டி தண்டத்தங்காணி. ஓகே, இப்ப என்னோட கர்சர் தெரியுதா? என் கர்சர் ஓகே. ஓகே, இந்த இடத்துல வந்து பின்னால ஓராங் இருக்கா இல்ல தாரேவா? தாரே டீச்சர். அப்ப அங்க வந்து ஓலே வரணும்னு அவசியம் இல்ல. ஓகே, ஓலே வந்து மனுஷியக்கு தான் வரணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஓலே வந்திருக்கு, அப்ப பின்னால யாரு? ஓகே, அது வந்து ஓராங் வந்து ஓராங் வந்தா தான் வைக்கணும். ஆமா, எஸ், ஓலே வந்து ஓராங் வந்தா வரும். ஓகே, ataupun kamu boleh diperkenalkan olehnya அப்படி கூட பயன்படுத்தலாம். ஓகே, pihak ketigaன்றது வந்து ஓராங்ன்றத மட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இப்ப diri ketiga, ஓகே, மூணாவது மனுஷனுக்கு orang, ஓகே, diri ketiga அப்பதான் அந்த olehன்ற வார்த்தை வரும். oleh saya வராது, oleh awak வராது. oleh saya வந்து diri pertama, oleh awak வந்து diri kedua. சோ இது ரெண்டுக்குமே oleh வராது. oleh dia, அப்ப diaன்றது வந்து மூணாவது மனுஷன். சோ அவங்களுக்கு மட்டும் தான் வரும் oleh. ஓகேவா? ஓகே, சரி இப்ப நம்ம பார்க்கலாம். yang kononnya bertindak sebagai penasihat kepada Sultan Perak di dalam urusan pentadbiran negeri. என்ன தப்பு இருக்குதுல? கொனோன்ய வந்து கொஞ்சம் பிள்ளைவா இருக்கு டீச்சர். ஓகே, அந்த இடத்துல கொனோன்ய பிள்ளைவா தான் இருக்கு, உண்மை. ஆனா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ மாத்துறதுக்கு வேற வார்த்தை இல்ல. அதை விட வேற வார்த்தை தப்பான இருக்கு. நீங்க diperkenalkan சொன்னீங்க. ஆமா, diperkenalkan. ஓகே டீச்சர். diperkenalkan. எஸ், குட். dengan di dalam. ஓகே, ஏன் தப்பு அந்த வார்த்தை? அதுக்குள்ள அப்படின்னு அது மீன் பண்றாங்க. ஆமா, டி dalam வந்துச்சுனாக்கா ruang இருக்குன்னு அர்த்தம். ruangனா என்ன அர்த்தம்னாக்கா ஸ்பேஸ். டீச்சர் அந்த டி வந்தாலே tempat. சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க ஒரு ஹாலுக்கு போறீங்க,
ஒரு ஹால் ரூமுக்கு போறீங்க, ஒரு ஹாலுக்கு போறீங்க, ஒரு dewan-க்கு போறீங்க. Kamu masuk, okey, kamu masuk atau kamu berada di dalam dewan atau di dewan. Dalam dewan. Dalam dewan teacher. Dalam dewan di dalam dewan. Di dalam dewan. Di dalam teacher. Di dalam dewan. தேவான் உள்ளுக்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ruang இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அப்ப அத உள்ளுக்க போறீங்க. அப்ப அங்க உள்ளுக்க வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால டி டாலம்ன்ற வர்றோம். இப்ப பாசு, ஓகே, பாசுனா என்னது? பூஜாதி டீச்சர். பூஞ்சாடி. பூஞ்சாடி வந்து டி டாலாம் வருமா, டாலாம் வருமா? Di dalam teacher, di dalam. Di dalam teacher. Di dalam. ஏன் டி டாலாம்? ஏன்னா ada ruang. ruang இருக்கா இல்லையா? அது உள்ளுக்கு ரூம் இருக்கு டீச்சர். எஸ், அது உள்ளுக்கு ஒரு ruang இருக்கு, அதனால டி டாலாம். ஓகே, இப்ப லாச்சி. Di dalam. Di dalam. Di dalam teacher. ஏன் டி டாலாம்? Ruang இருக்கு. ஓகே, குட். அல்மாரி. Di dalam. Di dalam. Di dalam teacher. ஓகே, buku. Dalam. Dalam teacher. Dalam. ஏன் டாலாம்? ஏன் டாலாம்? Dalam teacher. Ruang. ruang இல்ல டீச்சர். புக்ல ruang இல்ல டீச்சர். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு 2 கை இருக்கா? இருக்கு. Teacher. 2 கையை தூக்குங்க. இருக்கு டீச்சர். 2 கையும் தூக்குங்க, பக்கத்துல வைங்க. தூக்கியாச்சு teacher. உங்களுடைய ஷோல்டர்ல வைங்க. Okay. அப்படியே கொஞ்சமா அப்படியே தட்டிக்கங்க. Okay. கட்ட சொன்னாங்க, நில்லு. ஷோல்டர் சொன்னாங்களா? ஷோல்டர்ல தட்டிக்கங்க. கட்ட சொன்னாங்களா? Okay. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்டிக்காச்சு தட்டியாச்சு டீச்சர். ஓகே, உங்களை நீங்க தட்டிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க நாங்களே பாராட்டிக்கிட்டோம். நம்மளே எஸ், நாங்களே பாராட்டிக்கிட்டோம் டீச்சர். எஸ், வெரி குட். இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க. வெரி குட். உங்களுக்காக நான் உங்களை தட்டுற மாதிரி நீங்க உங்களை தட்டிக்குங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம் டிக்கும் டி டாலாம்க்கும்? ஆமா டீச்சர். சரி, இது உங்களுக்கு teacher. ஒரு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன். லோங்காங். டீச்சர். ஹலோ, யாரு? ஓகே டீச்சர். ஓகே, லோங்காங். Di dalam தான் teacher, di dalam. Di dalam longkang. ஏன்னா ruang இருக்கு teacher. Di dalam teacher. Mimpi. Dalam mimpi. Dalam mimpi. Oke, dalam mimpi. Seri. Mata. Dalam. Dalam mata. teacher. Dalam teacher. Dalama di dalama. Di dalam. mata. Dalam teacher. Dalam teacher, dalam. Di dalam. Di dalam. அதுல வந்து ஒரு ruang இருக்கு. அது ruang. உங்க கண்ணு உளுக்க ஊல வருதுல, ஊல. எங்க இருந்து வருது? dari dalam kan? Berada di dalam kan? ஓகே, அதுல ruang இருக்குதானே? சில தூசிகள் பட்டுச்சுன்னா கண்ணு உளுக்க தானே போகுது. ஆமா டீச்சர். அந்த இடத்துல ruang இருக்கு. So di dalam. ஓகேவா? சரி. Di dalam kalangan pelajar atau dalam kalangan dalam kalangan. அவ்வளவுதான், சிம்பிள். Dalam teacher. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. சூப்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல டி dalam வருமா, dalam வருமா? Dalam teacher. Dalam teacher. Dalam urusan pentadbiran negeri. Yes, dalam urusan pentadbiran negeri. இப்போ எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு கையில? 6 mark. 6 மார்க்ஸ். ஓகே, இன்னும் எத்தனை கிடைக்கணும்? 13க்கு 7 இருக்கு. சரி, அந்த 7 முதல்ல டைம் கொடுத்தேன். இப்ப நான் டைம் கொடுக்க போறது இல்ல. நம்ம சேர்ந்து படிக்க போறோம். நீங்க சேர்ந்து கண்டுபிடிக்க போறீங்க டக்கு டக்குன்னு. ஓகே, ஒரு வார்த்தையா பயன்படுத்தி பார்ப்போம். சரி, யாராச்சும் வரைச்சிருக்கீங்களா? சிகாமர்ல யாராச்சும் வந்திருக்கீங்களா? இருக்கேன் டீச்சர். யாரு?
Durgadarshini. ஓகே துர்காதர்ஷினி படிங்க. யாரு சொல்லிட்டாங்கண்ணா? முதல் ஆயத் மட்டும் படிங்க துர்காதர்ஷினி. Okay, respect pertama yang di pihak British lantik untuk menjawat jawatan respect ialah JWW British. Birch. Presiden pertama yang pihak British dilantik untuk menjawat jawatan residen ialah JWW Birch. Okay. சரி, இந்த இதுல ஏதாவது தப்பு இருக்கா? Yang. Dilantik வரணுமோ? Yang dilantik வருமா? Lantik. Tabal kan yang Lantik teacher. வந்து இன்னொரு வார்த்தை வந்து தபால். Okay, tabal வருமா? சரி பாப்போம். Residen pertama yang pihak British lantik untuk menjawat jawatan residen ialah okay. இந்த இடத்துல lantikன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தும் போது பாப்போம். யாரை நம்ம வந்து ரெசிடென்ட் படுத்தாம வந்து நம்ம யாரை எடுத்திருக்கிறோம்? JWW Birch எடுத்திருக்கிறோம். அவரை தான் நம்மளுடைய பிரசிடென்ட் அந்த மாதிரி. ஓகே, ரெசிடென்ட் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவரை வந்து நம்ம லந்தேன்னு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். லந்தே பண்ணிருக்கோம். லந்தேன்ற வருமா தபால் வருமா? Tabal. லந்தே தான் வரும் டீச்சர். ஏன்னா நம்ம அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கனால நம்ம லந்தே பண்ணி தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஆமா, லந்தே பண்ணி தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா நீங்க சொன்னது டி தபால்கன் வந்து ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் சொன்னீங்க. ஆமா, ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனா ஏன் இந்த இடத்துல லந்தே பயன்படுத்தலாமா தபால் பயன்படுத்தலாமா? தபால் வந்து சுல்தான் அவங்களுக்கு தான் ராஜ்ய கிராபர் ராஜ்யம். ஆமா, வெரி குட். கிராபடி ராஜ்யம் தான் தபால் பயன்படுத்துவோம். ஓகேவா? லந்தே வந்து ராஜாக்கு பயன்படுத்த மாட்டோம். சாதாரண மக்களுக்கு ஒரு கவாய்க்கு நம்ம லந்தே பயன்படுத்துவோம். இவரு வந்து இந்த JWW Birch வந்து ராஜாவா? இல்ல, ரெசிடென்ட். அவரு ரெசிடென்ட். சாதாரண ஒரு ராஜா இல்ல, ஒரு பகாவாய். அந்த பகாவாயை வந்து நம்ம லந்தே பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சோ அந்த இடத்துல தபால் பயன்படுத்த கூடாது. இப்ப புரியுதா தபால்க்கும் லந்தேக்கும்? ரெசிடென்ட் வந்து புரியுது டீச்சர். ஓகே. Residen pertama yang pihak British lantik untuk menjawat jawatan residen ialah JWW Birch. Yang pihak British lantik. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல மேல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓலே என்ன மூணாவது மனுஷனுக்கு வந்து நம்ம ஓலே பயன்படுத்தணும் அப்படின்னு. Pihak pertama, Residen pertama yang pihak British lantik untuk menjawat jawatan residen ialah JWW Birch. Pihak British lantik yang dilantik oleh pihak British lah. Yang dilantik oleh. Yang dilantik oleh. ஆமா, அப்ப அந்த மூணு வார்த்தையும் தப்பு, அந்த ரெண்டு வார்த்தையும் தப்பு. ஓகே, மூணு வார்த்தையும் தப்பு. pihak British lantik அத வந்து நீங்க மாத்தி dilantik oleh pihak British னு எழுதணும். pihak British lantik இன்னொரு வாட்டி சொல்லுங்க. pihak British lantik தப்பு, அத மாத்தி dilantik oleh pihak British. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா மேல diperkenal oleh pihak British தான் வருது மேல. அப்ப இங்க கீழே வந்து pihak British melantik வந்துச்சுன்னா ஓகே, நம்ம pihak British இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா நம்ம pihak British இருந்து ஆரம்பிக்கலையே, வேற ரெசிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், வேற இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால yang dilantik oleh pihak British னு வரணும். yang dilantik oleh pihak British. இப்ப அடுத்தது. ஓகே டீச்சர். ஓகே, வேற ஏதாவது தப்பு இருக்கு அதுல? இல்ல டீச்சர். இல்ல. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, அடுத்தது யார் படிக்க போறா? மிஸ் டீச்சர். சொல்லுங்க டீச்சர், முதல்ல ஒரு சென்டென்ஸ் படிக்க முடியுமா? ரெசிடென்ட் pertama yang pihak British lantik, அந்த வார்த்தையா சரியா படிக்கணுமா தப்பா படிக்கணுமா? சரியா படிங்க. ஓகே, resident pertama yang dilantik oleh pihak British untuk menjawat jawatan residen ialah JWW Birch. ஓகே மிஸ், thank you மிஸ். ஓகே, சரி, அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, யாரு படிக்க போறா? யாராச்சும் யாரு? அது நான்
Vicky. yang எந்த ஜி? Teacher Vicky teacher nani. Vijin. Okey, படிங்க விஜயன். Sir Andrew Clark menyatakan bahawa Beach merupakan calon yang paling layak kerana beliau pernah bertugas sebagai pegawai British di Ceylon sebelum ini. Okey. Sir Andrew Clark menyatakan bahawa Birch merupakan calon yang paling layak kerana beliau pernah bertugas sebagai pegawai British di Ceylon sebelum ini. Okey, என்ன தப்பு இருக்கு இதுல? கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும். ஏன்னா நீங்களாம் சாலூன் SPM. ஆமாம் சார். என்ன தப்பு இதுல இருக்கு? ஓ வரணும். CALON calon. Itu kesalahan apa? Ejaan. Okey, சரி அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த ஐயாருக்கு போலாம். வேற kesalahan இல்ல அந்த ஐயாட்ல. அடுத்த kesalahanக்கு போலாம். யார் படிக்க போறான்? சரி நான் படிக்கிறேன். படிங்க. Malangnya kemasukan Birch di Perak sebagai residen tidak disenangi dalam kalangan orang Melayu. Okey. என்ன தப்பு இருக்கு அதுல? Kemasukan pelantikan வரும். Okey, kemasukan தப்பு, very good. ஆனா நீங்க கொடுத்த வார்த்தை தப்பு. Okay, kemasukan yes, good. அதுதான் தப்பு. ஆனா கொடுத்த அந்த பதில் தப்பு. Kedatangan gitu. Yes, good. Okay, malangnya kedatangan Birch di Perak. Okay, kedatangan Birch di Perak. சரி, அடுத்தது. யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, இன்னொரு இதை நான் சொல்லி தரேன். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா பாப்போம். ஓகே, இன்னொன்னு டி என்ற இந்த வார்த்தை வந்து தெம்பாட்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம ஜாரா பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நான் டைப் பண்றது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இப்ப இருங்க, நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு நியூஸ் லைட் கொடுக்குறேன். தெரியுதா ஒரு நியூஸ் லைட்? தெரியுது டீச்சர். ஓகே டீச்சர் தெரியுது. ஓகே, இந்த டி என்ற வார்த்தை வந்து இந்த டி என்ற வார்த்தை வந்து தெம்பாட்க்கு வந்துச்சுனாக்கா நம்ம ஜாராவா எழுதணும். contoh. Oke. Di rumah. Jara தானே? ஆமா டீச்சர். Di sekolah. Di kedua. Oke, di. Ini tepat-tepat எழுதுறேன். Oke, di sekolah. Jarawa dekata? Jara. Oke. Di ruang? Jarawa dekata? Jara. Di ruang? Jara. Oke. Di alami? Dekat. Ya, alami. Di alami dia dekat. Alami வந்து tempat இல்ல டீச்சர். அப்ப அது என்னது? அலாமினா என்ன அர்த்தம்? Suatu perlakuan. Di alaminakan நம்ம உணர்றது. Saya kesakitan itu saya alami அப்படின்னு சொல்லுவோம். Di alami oleh dia அப்படின்னுவோம். அவங்க வந்து அந்த உணர்ந்தாங்க அந்த வலிய. அப்படி di alaminaக்க உணர்றது. ஓகே? அப்ப அந்த அலாமின்றது வந்து தெம்பாட்டா? இல்ல டீச்சர். அப்ப இல்லனாக்கா அது சரியா தப்பா? தப்பு டீச்சர். எஸ். அதோட ஆன்சர் வந்து தப்பு. அப்ப அங்க என்ன வரணும்? எப்படி எழுதணும்? சேர்த்து வரணும். இப்படி வரணும். புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே. டி டம்பிங்கி. கிட்டத்துல எழுதணும் டீச்சர். இதுவா? டி டம்பிங்கி டீச்சர். dekat. சேர்த்து எழுதணும் டீச்சர். இதுவா ஏவா பியா? ஏன்னா டம்பிங் வந்து tempat இல்ல. டம்பிங்னா என்னது? டம்பிங் நான் மாய் மறந்துட்டேன். ஓகே, டம்பிங்னாக்கா உங்க கூட உங்களோட இப்ப வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை வாழ்த்துவோம். Okey, semoga kamu sehat di samping didampingi dengan orang-orang baik. Okey, didampingi dengan keluarga tercinta. அவங்களோட சேர்ந்து. Okey?
dengan என்ற வார்த்தை மாதிரி. உடன் 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 போட்டிருக்கு டீச்சர். ஆ? உடன் போட்டிருக்கு. உடன் அவங்களுடன் அவங்களுடன் அதாவது சேர்ந்து அவங்களுடன். ஓகே, contohnya di sampingம் அதே மாதிரி தான். ஓகே, di sampingம் di dampingம் சேம். di samping சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணுமா? சேர்த்து எழுதணும் டீச்சர். Okay, di samping. சேர்த்து எழுதணும் டீச்சர். Contohnya saya berasa syukur di samping kamu. நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால நான் ரொம்ப என்ன நன்றி சொல்றேன் அப்படின்னு என்னது உன் கூட நான் இருக்கிறதுனால. ஓகே ஓகே, contoh lain moga kamu semua bahagia di samping keluarga tercinta. அப்படின்னா என்னது? என்னங்க டீச்சர் திருப்பி சொல்லுங்க. Semoga anda bahagia di samping keluarga tercinta. இந்த ஃபேமிலியோட எல்லாம் ஒத்துமையா சிறப்பமா இருக்கீங்க. நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக நீங்க எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக எப்பவுமே ஆனந்தமாக குடும்பத்தோட நீங்க இருக்கணும் அப்படின்றது. அப்ப டி சம்பிங்ன்றது வந்து உடன். ஓகே, அந்த 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 குடும்பத்துடன் அப்படின்ற அர்த்தம். டி சம்பிங் அவங்களுடன் பர்சர்த்த மாதிரி. இப்ப புரியுதா டி சம்பிங்னா? புரியுது டீச்சர். ஓகே, டி டம்பிங்னாலும் பக்கத்துல வருது. ஓகே, ஒருத்தவங்களோட கூட நம்ம பக்கத்துல போறது டி டம்பிங் கவான் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வருவாங்க டி டம்பிங். இப்ப இந்த இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது சம்பந்தப்பட்ட தப்பு தான் இங்க இருக்கு. எது? எஸ், குட். அப்ப டி சென்னாங்கி. சென்னாங்கினா என்னது? டி சென்னாங்கினா என்ன அர்த்தம்? சுலபம். சென்னாங்கன்னா சுலபம். சென்னாங்கன்னா சுலபம். எஸ். ஆனா டி சென்னாங்கின்னு வந்துருச்சுனாக்கா என்ன அர்த்தம்? சுலபமாக்குறது. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு மனசு அதை ஏத்துக்க முடியல டீச்சர். அவர் வந்து இது சொன்னாங்க டி சென்னாங்கினா நிவர்த்தி அடைஞ்சிருச்சு. இல்ல இல்ல ரொம்ப சுலபமானது டீச்சர். இல்ல டி சொன்னாங்க அவ்வளவு சுலபமா இல்ல அப்படின்றது டீச்சர். இல்ல. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா சென்னாங்கும் டி சென்னாங்கிக்கும் வேற அர்த்தம். ஓகே, நம்ம இந்த இதுக்கு வருவோம். இந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. Malangnya kemasukan Birch, okay, kedatangan Birch di Perak sebagai residen tidak disenangi dalam kalangan orang Melayu. Tidak disukai. Yes, very good. Tidak disukai. அப்ப சுக்குன்ற வார்த்தை அங்க இடத்துல வந்து சின்னாங்கும் சம்பந்தப்பட்டதா? சமமா? இல்ல டீச்சர். சென்னாங்கனாக்கா சுலபம். எஸ், ஆமா டீச்சர். ஆனா டி சென்னாங்கின்னு வார்த்தை வந்துருச்சுனாக்கா ரெண்டு அர்த்தம் இருக்கு. சென்னாங்கன்னா சுலபம், சென்னாங்கினாக்கா நம்ம சொல்லுங்க பிடித்திருந்தது. டி சென்னாங்கினா டி சென்னாங்கினாக்கா எல்லாராலையும் பிடிக்க, ஐ மீன் ரொம்ப பிடிச்சவங்க, எல்லாருனாலையும் ரொம்ப என்ன டி சுக்காயி. எப்படிப்பட்டவங்களை வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கோவப்படுறவங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல டீச்சர், ரொம்ப அன்பானவங்களா. பராமா சுத்தி பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய கூட்டாளிங்க இருப்பாங்க. பராமானா என்ன? ஜோவியலா இருக்கிறவங்க. ஜோவியலா இருந்தாக்கா ஜோவியல்ன்ற வார்த்தை வந்து பராமா நம்ம பயன்படுத்தலாம். ஓ, ரொம்ப ஜோவியலா இருக்காங்களா அவங்க அப்படின்னா ரொம்ப பராமா. அவங்க கூட தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டம் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவாரு, ஓ நீங்களாம் சொல்லலாம், டீச்சர் அவங்கலாம் வந்து சிங்கம் இல்ல டீச்சர், நான் சிங்கம்லாம் தந்து சிங்களா தான் வருவேன் டீச்சர் அப்படின்றீங்களா? சொந்தமா சேர்ந்த கூட்டங்கள் எப்படி? சொந்தமா சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி அன்பால சேர்ந்த கூட்டம். அதெல்லாம் இந்த அன்பால சேர்ந்த கூட்டம் எதனால வருதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. புரியுதா? அப்ப வந்து டி சென்னாங்கி அப்படின்னு அர்த்தம், டி சுக்காயி அப்படின்னு அர்த்தம். இப்ப புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே, நேசமான டீச்சர். சொல்லுங்க. நேசமான.
நேசமான, பாசமான, அன்பார்ந்த. அதுதான். நீங்களா அப்படியா இருக்கீங்க? இல்ல டீச்சர், நாங்க ரொம்ப இல்லையா? கரண்ட் முரடா இருக்கோம். கரண்ட் முரடா இருக்கீங்களா? மேடம் பள்ளமா இருக்கீங்களா? பாத்து. ஓகே, சரி. dalam kalangan orang Melayu, அந்த இடத்துல dalam என்ற வார்த்தை சரியா தப்பா? சரி டீச்சர். சரிதானே? தப்பு இல்லதானே? di dalam வருமா dalam வருமா? dalam kalangan orang Melayu. சரி, அது தப்பு இல்ல. சரி, இப்ப அடுத்ததுக்கு போலாம். Hal ini berpunca daripada pertukaran yang dilakukan oleh beliau di Perak, seperti isu dihambakan dan peraturan tanah. Hal ini berpunca daripada tepat. டீச்சர் berpunca வராது டீச்சர், punca வரும் நினைக்கிறேன். Punca, berpunca, punca. Hal ini berpunca daripada. disebabkan. Okay, disebabkanum சரி, berpuncaவும் சரி. அதுல தப்பு இல்ல. ரெண்டுமே சரிதான். ஆனா daripada வார்த்தை வந்துருச்சுனாக்கா முன்னுக்கு berpunca daripada தான் சரியான வார்த்தை. சோ அதனால அதுல எந்த பிழையும் இல்ல. Hal ini berpunca daripada dilakukan oleh beliau. Pertukaran yang dilakukan. Okay, அந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. Perubahan teacher. Yes, good. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த செல்லம் யாரு? அந்த சொன்ன செல்லம் யாரு? வீரம்மா teacher. வீரம்மா செல்லம், ரொம்ப நன்றி செல்லம். கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. ஓகே, அதோட ஆன்சர் என்ன? Perubahan. எஸ், perubahan. pertukaranaka சேஞ்ச் பண்றது, துக்கார் பண்றது. சட்டையை நம்ம மாத்துற மாதிரி நம்ம துக்கார் பண்றது. perubahanaka டிரான்ஸ்ஃபார்மேசி, மாற்றம். எப்படி ஒருபட்ட மாற்றம்? ஒரு என்ன சொல்லுவாங்க, தப்பான இதுல இருந்து நீங்க நல்ல விஷயத்துக்கு மாறுறீங்க, அப்ப perubahan. ஓகே, அந்த மாதிரி perubahan. அப்ப அந்த இடத்துல perubahan yang dilakukan oleh beliau-னு வரணும். ஓகேவா? perubahan yang dilakukan oleh beliau di Perak seperti isu dihambakan. ஓகே, அந்த இடத்துல தப்பு இருக்கு. Isu perambahan. Penambahan. அந்த ராஜா யார்? அந்த ராஜா Rajan. ராஜா, அந்த ராஜன் தான் அந்த ராஜாவா? சரி, ராஜா மகாராஜா, சரியான வார்த்தை. perhambahan. பேருக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கீங்க, குணத்துக்கு ஏத்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். dihambakan perhambahan வரும். ஓகே, perhambahan. ஓகே, அந்த காலத்துல நிறைய சிஸ்டம் இருந்துச்சு. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கஸ்தா சிஸ்டம் மாதிரி என்ன சொல்லுவாங்க, துவான் ரூமா, அந்த அதாவது ஆனஸ்ட் கத்துவ எல்லாம் ஒரு இது, அவங்களுடைய கூலி படையெல்லாம் கீழே நம்ம ஹம்பு மாதிரி நடத்துவோம். அப்ப அந்த இஷ்யூ அது இஷ்யூ perhambahan. அடிமைப்படுத்துவாங்க தெரியுமா? அடிமைகளை அடிமைகளை தான் நம்ம ஹம்புன்னு சொல்லுவோம். அந்த அடிமைகளை இஷ்யூ அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தை இஷ்யூ perhambahan சொல்லுவோம். இப்ப புரியுதா? புரியுது டீச்சர். புரியல டீச்சர். புரியுதா புரியலையா? புரியல டீச்சர், புரியல. புரியவில்லையா? புரியுதா? புரியல டீச்சர். புரியலையா? ஆமா டீச்சர். ஓகே, சரி. ஓகே, உங்களுக்கு அடிமைத்தனம்னா என்ன தெரியுமா? slave miss. Yes, slave. ஒரு மேட் மாதிரி தான் டீச்சர். ஆமா, மேட் மாதிரி. இப்ப இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த தொழிலாளரை அடிமைப்படுத்துறது, அடிமையா நம்ம வச்சுக்கிறது. இப்ப எனக்கு ஒரு வேலைக்காரி இருக்கிறாங்க வச்சுக்கோமே. ஓகே, அவங்கள நான் ஸ்லேஃபா நடத்துறேன், ரொம்ப மோசமா நடத்துறேன். அவங்கள ரொம்ப ஒரு அடிமையா நடத்துறேன், அடிமைத்தனமா நான் நடத்துறேன். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல. அவங்களும் ஒரு மனுஷன் தானே, அவங்களுக்கு ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்காம நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், ரொம்ப அடிமைத்தனம் பண்ணுவேன். நீ 24 மணி நேரமா வேலை செய்ய, உனக்கு தூக்கம் இல்ல அப்படின்றது நான் அடிமைத்தனப்படுத்துறது. இப்ப புரியுதா? ஆமா, அடிமைப்படுத்துறது.
சோ அந்த இஷ்யூவை வந்து நம்ம அடிமைத்தனம் என்ற அந்த வார்த்தை தமிழ்ல உள்ள வார்த்தை மலாயில பயன்படுத்தணும்னாக்கா இஷ்யூ என்ற வார்த்தை மனுக்கு வருது. இஷ்யூனா என்னது? தனம், அந்த அந்த பக்காரு. ஓகே, பின்னால வந்து டி ஹம்புக்கான் இல்ல, per hambaan. Per hambaan. Permainan politik pun ada. Meaning. Seperti isu dihambakan வராது. Aha. Seperti isu perhambaan. Perhambaan. PERHAM. chat boxல எழுதி போட்டுருக்கேன் டீச்சர். ஓகே இருங்க, நான் இதுல வெளியாயிட்டேனாக்கா உங்களுக்கு பிளாங்க் ஆயிருமே சொல்வீங்களே. எஸ் கரெக்ட், perhambaan. அன்பு செல்வம் கொடுத்த அந்த வார்த்தை சரி. ஓகே, வனிஷா வந்து தஃபஹம்னு போட்டிருக்காங்க. இப்ப விளங்குதா வனிஷா? விளங்குது டீச்சர். ஓகே சரி சரி. ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். சரி, இன்னொன்னு வந்து dan peraturan tanah. இஷ்யூ தானா. ஓகே, அந்த இஷ்யூ தானான்ற வார்த்தை அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் நம்ம வந்து ஒரு இது கட்டணும். அது என்ன பேரு? சுக்காய். ஒரு என்ன சார் திரும்பி சொல்லுங்க? சுக்காய். எஸ், சுக்காய். அப்ப இந்த இடத்துல வந்து dan apa? சுக்காய் தானா. dan cukai tanah தான் வரும். peraturan tanah இல்ல, dan cukai tanah. இப்ப கணக்கு பண்ணுங்க. dan cukai tanah. ஓகே ஓகே, இப்ப கணக்கு பண்ணுங்க. எத்தனை வார்த்தை? 13 டீச்சர். சரியா? அப்ப எல்லாருக்கும் 13 வார்த்தை கிடைச்சிருக்கா? ஏன்னா அந்த வார்த்தை சுக்காய் அந்த காலத்துல வந்து இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? அந்த காலத்துல வந்து peraturan tanah இல்ல, சுக்காய் தானா விஷயம்லாம் இருக்கு. அடிமைத்தனமும் இருந்திருக்கு, சுக்காய் தானா விஷயமும் எல்லாம் இருந்திருக்கு. அதனால அது சுக்காய் தானா. ஓகே சரி, வாழ்த்துக்கள். நீங்க 13 வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப வந்து நம்ம இதுதான், இது 2வது லத்திகான். இந்த லத்திகான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதல் பத்திக்கான் ஒண்ணு இருக்கு, அடுத்தது இன்னொரு பத்திக்கான் இருக்கு. நான் கொடுத்தது வந்து எத்தனை பத்திக்கான்? எத்தனை பகான் கொடுத்திருக்கேன்? ரெண்டு ஓகே, முத கொடுத்தது வந்து ஒரு பகான் தான். ஓகே, 2 பெருங்கன் ஆனா ஒரு பகான் தான். ஆனா இப்ப நான் கொடுக்க போறதுல வந்து 2 பகான் இருக்கு. petikan 1 dengan petikan 2. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா petikan 1ல dalam petikan 1 terdapat 6 kesalahan bahasa, manakala petikan 2 terdapat 5 kesalahan bahasa. Senaraikan dan betulkan kesalahan-kesalahan itu. Bagi setiap petikan, anda tidak boleh menyenaraikan lebih daripada jumlah kesalahan yang dinyatakan dalam arahan soalan. Anda tidak perlu menyalin petikan-petikan tersebut. அவங்க கேட்டிருக்கிறாங்க, இப்ப இதெல்லாம் நீங்க சாலின் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சாலின் பண்ண வேண்டாம்னாக்கா நீங்க எப்படி எழுதலாம்? சரியானது வந்து 1 2 ஓகே, ஓகே, நான் மேல ஒரு இது நான் பார்ப்போம், சொல்லுவேன். ஓகே, மேல உள்ள சொந்தம், இந்த சொந்தோல வந்து முதல் தப்பு என்னது சொல்லுங்க. ஸ்லைட் காமிங்க டீச்சர். ஓ, ஸ்லைட் தெரியுதா? ஸ்லைட் காமிங்க டீச்சர் கொஞ்ச நேரம். இப்ப தெரியுதா? இல்ல டீச்சர். கோசமா இருக்கு அந்த. இல்ல டீச்சர். ஓஹோ, நீங்க வச்சிருக்க பிளாங்க் ஸ்லைட் தான் இருக்கு டீச்சர். தெரியுதா தெரியலையா? அந்த பத்திக்கான் தெரியல டீச்சர். ஓ, பத்திக்கான் தெரியலையா? ஓகே, தெரியுதா? தெரியுது. ஓகே, இப்ப தெரியல டீச்சர். இல்ல, நான் உங்களுக்கு வந்து அந்த பத்திக்கான்ல வந்து நீங்க எந்த தப்புன்னு சொல்லி கேட்டேன். நீங்க எழுதி இருப்பீங்களே perlumbaan perubatan. ஓகே, அந்த வந்து எது தப்பு? Perlumbaan. Kebutan. perlumbaan. அப்ப நீங்க எப்படி எழுதணும்னாக்கா இதுதான் டெக்னிக். நீங்க சாலைன் பண்ண வேண்டாம். அந்த பத்திக்கா நீங்க அப்படியே சாலைன் பண்ணாம 1 போட்டுட்டு perlumbaan போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி டேஷ் நீட்டா டேஷ் பண்ணலாம். நீட்டா பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் என்னது? Perebutan. ஓகே, இப்படி நீங்க செய்யணும். இல்லையா? perlumbaan. ஓகே
ஓகே, நீங்க கொஞ்சம் இடத்த கொஞ்சம் விட்டுட்டு டேஷ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் இடத்த விட்டுட்டு, எனக்கு ரொம்ப கிட்டத்துல வைக்க கூடாது. ரொம்ப கிட்டத்துல வச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து கத்தகண்டு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஓகே நீங்க வந்து பரபோத்தான் இப்படி நீங்க எழுதலாம். அவ்வளவுதான் அதோட ஆன்சர். ஓகே, அதோட ஆக்சுவல் வார்த்தையே கொஞ்சம் தள்ளி எழுதணும் டீச்சர். தள்ளி தப்பான வார்த்தையை போது எழுதணும். அப்புறம் அந்த தப்பான வார்த்தையை சரியான வார்த்தையே ஒரு தள்ளி டேஷ் போட்டுக்கிட்டா பெட்டர் டீச்சர். ஓகே, நீங்க டேஷ் வந்து நீட்டா இழுக்கலாம். அந்த டேஷ நான் இந்த டேஷ வந்து சின்னதா தானே வச்சிருக்கிறேன். ஆமா டீச்சர். நீங்க வந்து நீட்டா இழுத்துடலாம். கொஞ்சம் நீட்டா இழுத்தீங்கன்னாக்கா டேஷ் மாதிரி தெரியாது. டேஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது கத்துக்கண்டுவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீச்சர் ஏரோ போட முடியுமா? ஏரோ முடியும், பிரச்சனை இல்ல. இப்ப ரெண்டாவது வார்த்தை பார்ப்போம். டன் தப்பு. நீங்க என்ன செய்யலனாக்கா இப்படி போட்டுட்டு இல்லாட்டி இந்த மாதிரி நீங்க போட்டுடலாம். ஏரோ போட்டுட்டு என்ன எப்படி மாத்துறது? அந்த டான் என்ன மாத்தணும்? டிங்கன். எஸ், இதுவும் செய்யலாம், பிரச்சனை இல்ல. புரியுதா? புரியுது டீச்சர். ஓகே, இப்ப வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, முதல் பத்திக்கான்ல வந்து 5க்கு சலகன் இருக்கு, லீமுக்கு சலகன். நீங்க 6க்கு சலகன் எழுதலாமா? எழுதலாம் டீச்சர். எழுதலாமா எழுதக்கூடாதா? முடியாது டீச்சர். முடியாது. அவங்க என்ன போட்டிருக்காங்க, bagi setiap petikan anda tidak boleh. Tidak boleh என்னது? Never, cannot do. முடியாது. tidak boleh menyenaraikan lebih daripada jumlah kesalahan yang dinyatakan. அப்ப முடியாது. நீங்க கரெக்டா தான் எழுதணும். ஓகே டீச்சர். ஓகே, ஏன்னா நீங்க எழுதினாலும் 6வதா நீங்க எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6வது வார்த்தை வந்து சரியா ஆயிடுச்சு. நீங்க கண்டுபிடிச்சி சரியான வார்த்தை நீங்க சரியாவும் மாத்திட்டீங்க. சரியான வார்த்தையா இருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கா? இல்ல. இல்ல. அதனால தேவையில்லை. 5னாக்கா 5 மட்டும் போதும். ஓகே, சரி. இப்ப